செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து குறைச்சாங்க. ஸோ, அதனால நமக்கு நெறைய ப்ராடக்ட்ஸோட பிரைஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து குறைஞ்சு போச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்குள்ள வந்து வாங்க போனோம். அதுவும் இல்லாம ஃபெஸ்டிவல் சீசன் வேற வருது. ஸோ, தீபாவளி வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறைய ஃபெஸ்டிவல்லாம் வருது. ஸோ, அதனால இன்னும் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வாங்க போவோம். அதேமாரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நெறைய ப்ராடக்ட்ஸ் எனக்குள்ள விக்கும். ஸோ, அந்த ப்ராடக்ட்ஸ் விக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லெவல்ல எனக்குள்ள வந்து பிசினஸ் பண்ண போறாங்க. ஸோ, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல தான் வந்து பிசினஸ் நடக்கும். ஸோ, இதில நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாளே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கட் ஆன அன்னைக்கு 6 ஃபோல்ட்னா 6 மடங்கு. ஸோ, 6 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள கிரெடிட் கார்ட வச்சு ஆன்லைன் பேமெண்ட் செஞ்சிருக்காங்க. ஸோ, அந்த கிரெடிட் கார்ட வச்சு ஆன்லைன் பேமெண்ட் செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி முடிய எனக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆயிருக்கு. அதாவது டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி முடிய ரீச் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம இது வந்து பார்த்தீங்கன்னா, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தான் இதில வந்து மேக்ஸிமம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ, இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்னா எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Amazon இருக்கும், Flipkart இருக்கும், அப்புறம் குயிக் காமர்ஸ் இருக்கும். ஸோ, Blinkit, Swiggy, Instamart, Zepto இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கும். நெறையா இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, இங்கனக்குள்ள இவ்வளோ பிசினஸ் வந்திருக்கு. அதுலயும் அந்த கிரெடிட் கார்ட வச்சு கிரெடிட் கார்ட வச்சு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மடங்கு இங்கனக்குள்ள வந்து பிசினஸ் வந்து குரோ ஆயிருக்கு. அதாவது அந்த சிங்கிள் டேல செப்டம்பர் 22ஆம் தேதி மட்டும் பார்த்தீங்கன்னா, 10,411 கோடி வந்து இங்கனக்குள்ள வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ, இது யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, இது இல்லாம வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா 5,000 டூ 6,000 கோடி தான் இருக்கும். பட் அந்த ஜிஎஸ்டி கட் ஆனனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்பெண்டிங்கேவும் ஒரு நாளைக்கு 20,000 டூ 25,000 கோடி எனக்குள்ள வந்து இன்கிரீஸ் ஆயிருச்சு. ஸோ, இந்த இன்கிரீஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள 5 மடங்கு வந்து எனக்குள்ள வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இதில வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பேமெண்ட் வேற இருக்கு. ஸோ, டிஜிட்டல் பேமெண்ட்னா நம்ம யுபிஐ யூஸ் பண்ணுவோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெட் பேங்கிங் இருக்கு. ஸோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு டிரான்சாக்ஷன் தான். பட் கிரெடிட் கார்டும் ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ, டிஜிட்டல் பேமெண்ட் மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா, 10 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. 11.3 லட்சம் கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல 10 மடங்கு எனக்குள்ள வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட் மூலியமா வந்திருக்கு. அடுத்து கார் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கார் சேல்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமா வந்து கார் வந்து வித்திருக்கு. ஸோ, அதிலயும் வந்து என்ன டேட்டா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் நாள்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கார் வித்திருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி அப்புறம் ஹியூண்டை. மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30,000 காரு. அதே மாரி நம்ம ஹியூண்டை வந்து பார்த்தீங்கன்னா, 11,000 கார் வந்து இங்க வந்து வித்திருக்காங்க. ஸோ, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து டைரக்ட்டா வரும். ஸோ, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்ட்டா வரனால வேற என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்ட்டர் 2 ஓட ரிசல்ட் இருக்கும். ஸோ, குவார்ட்டர் 2 ஓட ரிசல்ட் இப்போதைக்கு வரப்போகுது. இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த செப்டம்பர் 22ல இருந்து மீதி எவ்வளோ நாள் இருந்துச்சு? 30 நாள். ஸோ, அதாவது அந்த 30ஆம் தேதி முடிய 8 நாள் கணக்கு இங்க வந்து ஆட் ஆகும். பட் அந்த 8 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, மேக்ஸிமம் வந்து நம்ம 3 மாசத்த இங்கனக்குள்ள வந்து கணக்கு போடுவோம். ஸோ, அந்த 3 மாசத்துல 8 நாள்ல பெரிய டிஃபரன்ஸ் ஆயிடாது. பட் அந்த Q3ல குவார்ட்டர் 3ல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். ஸோ, நம்ம எப்பயுமே என்ன செக் பண்ணுவோம்? இயர் ஆன் இயர் அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஸோ, போன வருஷத்தோட டேட்டா எப்படி இருந்துச்சு? அதே மாரி இந்த வருஷத்தோட டேட்டா எப்படி இருந்துச்சு? ஸோ, இந்த போன வருஷத்தோட Q3யும் அதே மாரி இந்த வருஷத்தோட Q3யும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். ஸோ, இங்கனக்குள்ள தான் இம்பாக்ட் தெரியும். குவார்ட்டர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு லைட்டா தான் இம்பாக்ட் தெரியும். ஏன்னா வந்து அந்த ஜிஎஸ்டி கட் பண்றனால அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்ட்டாரு. ஜிஎஸ்டி வந்து நாங்க வந்து குறைக்க போறோம் அப்படிங்கிறனால. ஸோ, அன்னைக்குலேருந்தே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சேல்ஸ்லாம் குறைஞ்சிருக்கும். அந்த சேல்ஸ் குறைஞ்சனால வந்து பார்த்தீங்கன்னா, 22ஆம் தேதி தான் சேல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கும். அந்த 22ஆம் தேதி கவர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சேல்ஸ் குறைஞ்சத தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பெரிய டிஃபரன்ஸ் வந்து ஆயிருக்காது. ஸோ, அப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குவார்ட்டர் 2 ஓட ரிசல்ட் வந்து ஒரு தடவ செக் பண்ணிக்கணும். எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற மாரி. அதே மாரி குவார்ட்டர் 3 ஓட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இருக்கு. பட் நம்ம அத தான் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் வைக்கணும். ஏன்னா, அதில தான் ஒரு உண்மையான நம்மளுக்கு ரிசல்ட் வந்து தெரியும். ஜிஎஸ்டியால எவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ, இப்போதைக்கு எந்தெந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கட்டால அதாவது இப்ப பார்த்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனி வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா, ஸோ, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, இந்த சொல்லப்போற ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லா வந்து ஸ்டடி பர்ப்பஸ் மட்டும் தான். ஸோ, நீங்க பை பண்ணணுமோ, ஹோல்ட் பண்ணணுமோ, இல்ல செல் பண்ணணுமோ, அது ஃபுல்லா வந்து உங்க டிசிஷன் தான். நீங்க உங்க ஃபைனான்சியல் அட்வைசர வந்து கேட்டு எப்படி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரெடிட் கார்டு பிசினஸ். கிரெடிட் கார்டு பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் இருக்கும். ஸோ, அது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஐ கார்டு. அதாவது எஸ்பிஐ பேங்க் தான். பட் அந்த எஸ்பிஐ பேங்க்ல என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ, எஸ்பிஐ கார்டு அப்படிங்கிற ஒரு பிசினஸ வந்து அவங்க வந்து தனியா வந்து இங்கனக்குள்ள நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாரி வேற கம்பெனிலாம் இருக்கு. பட் அந்த வேற கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிரெடிட் கார்டு பிசினஸ வந்து தனியா வந்து பிரிச்சு வைக்கல.
ஸோ எஸ்பிஐ மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள கிரெடிட் கார்டு பிசினஸ் மட்டும் அவங்க வந்து தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட கார்டு பிசினஸ் அதே மாரி பேமெண்ட் சர்வீஸ் பிசினஸ். ஸோ வேற வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்பர் 1ல இருக்கும். அதே மாரி ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 இடத்துல இருக்கு கிரெடிட் கார்டு பிசினஸ்ல. பட் நம்ம இதில வந்து எதுவும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குள்ள தான் வந்து அந்த கார்டு பிசினஸ் இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே மாரி ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஓரளவுக்கு எனக்குள்ள வந்து ஸ்டடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோதிங் செக்மெண்ட் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதித்ய பிர்லா ஃபேஷன் அதே மாரி ட்ரெண்ட் லிமிட்டெட வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா நைக்கா. ஸோ நைக்கா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல தான் இருக்கு. ஸோ இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைக்காவ வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதோட சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு நிறையாவே வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப் டிராஃபிக் இன்கிரீஸ். ஸோ வெப் டிராஃபிக் இன்கிரீஸ வச்சு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிசினஸ் செய்றாங்க. ஸோ வெப் டிராஃபிக் இன்கிரீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸு அதாவது எந்த ப்ராடக்ட்ஸ்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ ஆன்லைன்ல தான் வாங்குறோம். எக்ஸாம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் இருக்கு. அப்புறம் எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன்ல தான் மேக்ஸிமம் இப்போ வந்து பை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் வந்து நிறையா பார்த்துருப்போம். ஸோ ஆட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ எங்கேயாவது வந்து ஆட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆட ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது வைக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் இருக்கு. ஸோ அந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் 3i. ஆப்பிள் 3i அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இவங்கள வந்து காமிக்கிற பிசினஸ் தான் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் 3i. அட்வர்டைஸ்மெண்ட் பேஸ் பண்ணியே இவங்க வந்து பிசினஸ் வந்து நடத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் காமர்ஸ். ஸோ குயிக் காமர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் வந்து இட்டர்னல் அதாவது ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட்டர்னலா மாத்திட்டாங்க. ஸோ பேரண்ட் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இட்டர்னலா தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட். ஸோ ஸ்விக்கியும் வந்து இவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பிசினஸ் இருக்கும். பட் இப்போதைக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கட் ஆன பிறகு இதான் வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.